பாத்திருப்பீங்க மேம், அண்ணாமலையோட சாட்டை அறிக்கையை பார்த்திருப்பீங்க. சோ 2014 அந்த ஞானசேகரன் மீது வழக்கு பதிவும் செஞ்சிருந்தாங்க. சோ அந்த இப்ப அதே குற்றத்தை அந்த வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பாலியல் குற்றமாக அது பதிவு செய்யப்படவில்லை. அதனால அப்பொழுதே அது ஒழுங்கா பதிவு செய்யப்பட்டதாக அவருக்கு ஒரு தண்டனை வழக்கு சரியாக நடந்தது. அதிமுக அரசுலதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உள்ளாட்சியில நடந்த விஷயங்கள் வந்து அதிமுக ஆட்சியில தான் நடந்தது. அதை யாரும் அப்பொழுது நடவடிக்கையே எடுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் நடந்த பிறகு உடனே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரைவிலே வந்து நிச்சயமா குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைப்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் அடுத்த கட்டம். இந்த நேரத்துல வந்து இதை விட இன்னும் சிறப்பாக எப்படி வந்து செயல்படும் குற்றங்கள்ல வந்து நிச்சயமா தடுக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பது உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நடந்து விடும் பொழுது அரசு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதை செய்து அவங்களோட குடும்ப விஷயத்துல குடும்ப சண்டையா மாறிடுச்சு. அது நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு என்ன வேண்டுதலோ என்னன்னு எனக்கு தெரியும். அவர் பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கோயிலுக்கு வரவங்க கட்டிட்டு வருவாங்க. அவர் எதுக்காக அடிச்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. ஞானசேகரன் உண்மையிலேயே திமுகவோட பிரதிநிதி தானே மேம்? கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் உண்மைக்குமே திமுகவோட பிரதிநிதி தானா? ஏன்னா ஐடி விங்ல தான் பல ஐடி விங்ல அதை வந்து பரப்புறாங்க. இந்த ஐடி விங்ல டிஎம்கே ஐடி விங் அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க? ஐடிவிங்ல வந்து அதுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்க வந்து அப்படியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்சியில வந்து கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. அதுல யாரு அந்த கட்சியை மீது ஈடுபாடு இருந்து யார் வந்து எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறது வந்து எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா கோர்ட்லயே வந்துட்டு தெளிவா வந்து அவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் யாரா இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை. அதனால அவர் யாரு அப்படிங்கிறது